அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாக் டோன் சப்புன்னு ஒரு பேஸ்டபுள் ப்ளஸ்ஸு சப்பு அந்த மாதிரி போட்டுக்கேன், சப்பு ஃப்ரீ. இந்த போர்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து நானே ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த போர்டில் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் சொல்லிடுறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, யாரும் தயவுசெய்து தவறாக நினைக்காதீங்க. என்னோடய வேலை காரணமாக நான் அது வீடியோ போடாமல் நான் நிறுத்திட்டேன். அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த போர்டை பற்றி இன்றைக்கி எப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறதை இன்னிலேருந்து துவங்கிடலாம் அப்படின்ற காரணத்தினால தான் இன்றைக்கி வீடியோவை போட்டேன். இந்த போர்டு நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரத்துக்கு. ஏன்னா நான் அது ஒரு 50 போர்டு தான் சாம்பிள் போட்டேன், 40-45 போட்டேன். ஆனால் நிறையா பேர்கிட்ட கொடுத்து செக் பண்ணேன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் நீங்கள் வாங்கி போட்டவங்க எத்தனை பேர் வாங்கி போட்டிங்களோ, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் எனக்கு தகவல் சொல்லுங்கள் கண்டிப்பாக. இந்த போர்டை பற்றி ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நான். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஆஃபார்ம் தான் இருக்கும். இந்த 4 ஆஃபார்ம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சப்பும் வந்து வெயிட்டாக பண்ணணும், பீட்டியும் அதாவது பேஸ்டபுளும் ஓரளவுக்கு நம்ம கேட்குற மாதிரி இருக்கணும். அதனால் என்னோடய ஐடியா பேசிவ் பீட்டி தான் போடணும். ஏன்னா நான் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பீட்டி போட்டிருக்கேன். நிறையா பேருக்கு தெரியுமா தெரியாது தெரில. இதில் என்ன பண்ணியிருப்பேன்னா, இந்த 2 ஆஃபார்ம் எடுத்து ஒரு பீட்டியும், அந்த பக்கம் 2 ஆஃபார்ம் எடுத்து ஒரு சப்பும் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம பீட்டியோ இல்லை ஒரு சப்பு ப்ளஸ் பீட்டி இந்த மாதிரி சின்ன போர்டாக போடும்போது என்ன ஆகுதுன்னா, 2 பீட்டிக்கு ஒரு 2 ஆஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிடுறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஆஃபார்ம் போயிடுது. 2 ஆஃபார்ம் வச்சு சப்புக்கு எடுத்துக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாரிட்டி கம்மியாயிருது. ஒன்று சப்பில் கம்மியாயிரும், இல்லை அப்படின்னா ஒன்று சப்பில் கம்மியாயிரும், அப்படி இல்லை அப்படின்னா பேஸ்டபுளில் கம்மியாயிரும். அந்த ஒரு காரணத்தினால அந்த போர்டை வந்து என்னடா அது லெஃப்ட் ரைட்டும் வால்யூமு பேஸு ட்ரிபிள் ஆனால் தெளிவாக இருக்குது, எல்லாமே கம்மியாக இருக்குது. அந்த டைமிங்கில் அந்த போர்டை நான் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் பேர் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போர்டை மார்க்கெட்டுக்கு கொடுத்தேன். இந்த பெயிண்ட்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் அந்த போர்டை கொடுக்கும்போது எத்தனை பேர் வாங்கி போட்டாங்க ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பழைய டெக்னீஷியன்களுக்கு தெரியும். ஆனால் அது எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஏன் அந்த போர்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆணுச்சுன்னு யோசிக்கும் போது தான் 2 ஆஃபார்ம் வந்து பீட்டிக்கு போயிடுது, 2 ஆஃபார்மு சப்புக்கு வந்துடுது. இப்போ அந்த 2 ஆஃபார்மில் எடுக்கும்போது அதனோட வெயிட்டும் அதனோட ஆடியோ வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், சரி இதை இப்படி யோசித்தேன். என்னென்னா 2 ஆஃபார்ம் எடுத்து அதுலேயே நம்ம பீட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த 2 ஆஃபார்ம் கெயின் ஆனதை மறுபடியும் இன்னும் மீதி இருக்கிற 2 ஆஃபார்ம் யூஸ் பண்ணால் 2 ஆஃபார்ம் மோனோ பண்ணி மறுபடியும் அந்த 2 ஆஃபார்மும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 3 ஆஃபார்ம் வந்துடும். அப்போ வந்து சப்பும் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்தேன். ஆனால் வாங்கி போட்டவங்க அனைவருமே சப்பு நல்லா இருக்குது ரிசல்ட்டு, அதேமாதிரி பீட்டி வந்து நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இந்த போர்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த போர்டு வந்து நான் கம்மியாக தான் போட்டேன். நீங்கள் வாங்கிறத பார்த்து தான் நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதா என்னன்றதை நான் செய்வேன். அதே மாதிரி போர்டு எல்லா போர்டுமே ஒரு போர்டையும் நம்ம ஆல்ட்ரேஷனு எல்லாமே சொல்லணுன்னு ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு உண்டான டைமு எனக்கு சூட்டபுளாக இல்லை. ஏன்னு கேட்டால் நான் ஒரு வேலை சாமி வேலை செஞ்சுக்கிட்டு பாருங்கள். இன்றைக்கி கூட விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் அலங்காரம் செஞ்சுட்டு இப்போ தான் வந்தவொடனே என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஒரு வீடியோ வந்து போட்டு இன்றைக்கி துவங்கிடணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை இன்றைக்கி எடுக்க முடிஞ்சிச்சு. முயற்சி பண்ணி இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். அதே மாதிரி இன்றைக்கி என்ன பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கு அப்படின்னு வரும், ஒரு பாட்டில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றதுனால இன்றைக்கி துவங்கலான்ட்டு அதுக்காக தான் பண்ணது. அதேமாதிரி இந்த பீட்டியில் வந்து உங்களுக்கு டோட்டலாக பீட்டிக்கும் சரி பேசிவ் பீட்டி தான் அதில் போட்டிருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், 2 பின்னு வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல போகிற இந்த இது வந்து கிரவுண்ட் ஆகிருக்கும். பேசிவ் பீட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஆடியோ கிளாரிட்டி வந்து அது லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த போர்டை நான் இன்னொரு ஐடியா என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா, இந்த போர்டை போட்டுட்டு அதுக்கு அப்புறமேல் நம்ம ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு கேட்குறாங்க.
ஆனால் இது வால்யூம் கம்மியாக இருக்குது, வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரிபிள் அதிகமாக இருக்குது, ஏதேதோ இதில் காரணங்கள்லாம் கேட்குறாங்களா, அந்த டைமிங்கில் நம்ம வந்து சொல்ல முடியல அப்படின்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அது கமெண்ட் இப்போ எனக்கு போடுறாங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. அது என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. அதனால் இந்த போர்டுக்கு நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா பாருங்கள், இந்த இந்த எம்எஃப்டிக்கு மேலே இந்த இடத்துல இந்த ரெசன்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த இடத்துல பாருங்கள் கிரவுண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த கிரவுண்டில் இந்த ரெசன்ஸ் இருக்கும். இந்த ரெசன்ஸ் இந்த இடத்துல வந்து 3K9 வந்து நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்தாண்டையும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துல கிரவுண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடம் நல்லா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஒரே நிமிஷம் எனக்கு டெஸ்ட்டு பாருங்கள். இந்த இடம் தெரியுதுங்களா, இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடமும் அதாவது இந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த எம்எஃப்டிக்கு மேலே இருக்குது பாருங்கள் இந்த ரெசன்ஸ். அதே மாதிரி இந்தாண்டு இருக்கிறது இந்த எம்எஃப்டிக்கு மேலே. இந்த ரெசன்ஸை வந்து நீங்கள் வந்து இப்போ 3K9 நான் போட்டிருக்கிறேன். அதை வந்து நீங்கள் இன்னும் வந்து லோ பண்ண வால்யூம் பேஸ், அதாவது சப்புலேயும் கெயின் ஏறும், லெஃப்ட் ரைட் பேஸ்லேயும் வந்து வால்யூம் ஏறும். வால்யூம் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக பேஸும் ஏறும், ட்ரிபிளும் ஏறும், இந்த மாதிரி ஆகும். இல்லை இது உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த 3K9 எடுத்துகிட்டு நீங்கள் 10K வரைக்கும் அப்படியே கம்மி பண்ணிவிட்டு அதான் அதிகம் பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணலாம். 3K9 நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு 4K7, 5K6, 6K8, அப்புறம் 8K2, 10K இது வரைக்கும் நீங்கள் வந்து லோ பண்ணலாம். அதே மாதிரி வால்யூமு எல்லாத்தையுமே லோ பண்ணலாம். ஹை பண்ணணுன்னா இப்போ நான் 3K9 போட்டிருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து 1K2 வரைக்கும் கம்மி பண்ணலாம். அந்த வேல்யூவை கம்மி பண்ண வால்யூம் ஏறும், வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் கம்மியாகும். ஏன்னா நம்ம அது கெய்னராக நம்ம நிறையா போர்டில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி இது வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த கிரவுண்டு போகிறத கம்மி பண்ண அந்த ரெசன்ஸோட வேல்யூவை வந்து கம்மி பண்ண வால்யூம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதிகம் பண்ண வால்யூம் கம்மியாகும். இதுதான் இந்த பிடியில் இருக்கிறது. இந்த பிடி நீங்களும் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எல்லா போர்டுக்குமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நம்ம எடுத்த படம் அத்தனையுமே ஹிட் ஆயிரும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அது எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதேமாரி அந்த V10 பிக் ப்ரோவை பற்றி கூட நான் ஒரு சில வீடியோ இன்னும் புது போர்டு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு போர்டு, அந்த போர்டோட வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். அந்த போர்டும் நிறைய கம்ப்ளைண்ட்டு, அதாவது என்ன கம்ப்ளைண்ட்னா, அந்த ஒரு சபு ப்ளஸ் பிடியில் பேஸ் ட்ரிபிளுக்கு போயிட்டு வரும். அது வந்து டைரெக்டாக சப்பு ஃப்ரீலேருந்து வந்தால் லெஃப்ட் ரைட்டோட மோனோ பண்ணி அதை ஃப்ரீலேருந்து வந்துச்சுன்னா அது எப்படி பாடுமோ அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. தான் அதை பற்றி கேட்டுக்கிறாங்க. ஆனாலும் அந்த போர்டை வாங்கி ஆல்ட்ரேஷன் கேட்டு நிறையா பேர் இன்றைக்கி வரைக்கும் அந்த சப்பு ப்ளஸ் பிடியை வந்து போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அது எனக்கு ஒரு சிலருக்கு நம்ம ஆல்ட்ரு சொல்ல முடியுது, ஒரு சிலருக்கு அது ஆல்ட்ரே சொல்ல முடியல. கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாங்களா, அவங்கள நம்ம சொல்ல முடியாத காரணத்தினால அந்த போர்டை வந்து நான் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணேன். அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னன்றதை. 2 போர்டு மட்டும் நான் போட்டிருக்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே, அனைத்து ஆடியோ டெக்னீஷியனுக்கும் வணக்கம். நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் கோட் சரவணன். நன்றி நண்பர்களே.